ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, செடிங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து இன்றைக்கி இது பண்ணும். ஏன்னா 15 டேஸ் ஒன்ஸ் நான் இது கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். சரி, நான் பார்த்திங்கன்னா நான் 4 டேஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி ஃபெர்டிலைசரை செடிக்கு கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் காய் கட் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஆனியன் கண்டிப்பாக கட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது சின்ன வெங்காயத்துடைய தொலியை நான் என்ன பண்ண மாட்டேன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு இதில் பாத்திரத்தில் போட்டு அதில் வாட்டர் ஊற்றி வச்சுருவேன். வேறு என்ன இது ஒயிட் கலரில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தயிர், புளிச்ச தயிர். ஸோ இதுதான் நான் என்ன பண்ணுவேன்னா, செடிக்கு ஃபெர்டிலைசராக 15 டேஸ் ஒன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம செடிக்கு இது பண்ண போகிறோம். முதல்ல அது எப்படி மிக்ஸ் பண்ணி ஃபெர்டிலைசராக ஊற்றணுங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி பக்கெட் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் வாட்டர் இது பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை தண்ணியில் போட்டு அதில் இருக்க சாறை மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வாட்டரை புழிஞ்சு இதில் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயத்தோடைய எசன்ஸ் அதில் தண்ணியில் இறங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான கலர்ஸ் கிடைக்கும். அதாவது அதோடைய சத்து ஃபுல்லாக உங்களுக்கு இந்த தண்ணியில் தெரியும். பார்த்திங்களா, அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குது தெரியுதா? இப்படி தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் வச்சுட்டு இது என்ன பண்ண போகிறோன்னா, செடிக்கு ஊற்ற போகிறோம். இப்படி ஊற்றுறதுனால என்ன ஆகும்னா, செடி நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி மொட்டுக்களோட தெரியுதா? அங்கங்கே அந்த மொட்டுக்களோட என்ன பண்ணுன்னா பூ இந்த மாதிரி அழகாக பூக்கும்.